ஸோ கடந்த நாட்களில் ஒரு ப்ரேயரில் இருக்கும்போது இந்த வசனத்தை கர்த்தர் நினைப்பூட்டினார். அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. 1ஆம் தேதிக்கு அந்த வாக்கியத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தையும் மனதிலே வைத்தார். ஆகையினால் நாம் யாவரும் எடுத்து வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதிலே 11வது வசனம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. நல்லா கவனிங்க. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். நல்லா கவனிங்க. இது ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம். இந்த மீகா தீர்க்கதரிசி ஒரு கிராமத்திலே அவர் பிறந்து வளர்ந்தவர். கிராம மக்களுக்கு ஏதுவாக தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர். ஒரு வித்தியாசமான பின்னணியிலே எளிய காரியங்கள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தவர். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா போன்ற அந்த ராஜாக்களுடைய நாட்களிலே அவர் ஊழியம் செய்தவர். இவருடைய அந்த நாட்கள் காலகட்டத்தில் தான் அசீரியர்கள் படையெடுத்து இஸ்ரவேல் மக்களை சிறைபிடிக்கிறாங்க. 10 கோத்திரம் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள், அசிரியாவுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். மீத இருக்கிற 2 கோத்திரம் தான், நல்லா கவனிங்க, யூதா பென்யமின் கோத்திரங்கள் தான். அப்போ இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு அவர்கள் வார்த்தைகளை அந்த நாட்களில் அவர்கள் அந்த வார்த்தைகளை அவர்கள் உரைக்கிறார்கள். ஸோ இங்கே ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். இது எருசலேமை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. மதில் என்று சொன்னால் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரே ஒரு காரியம்தான். எருசலேமை சுற்றிலும் மதில்களை நெகேமியா மூலம் கட்டி எழுப்பினார்கள். அதாவது மீகாவுக்கு அப்புறம் 200-250 ஆண்டுகளுக்கு கழித்து தான் அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு அலையிலேயே சொல்லுவோம். இது முன்கூட்டியே சொல்லப்படுகிற, எருசலேமை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். அதுக்கு முன்னே பின்னே வசனங்கள்லாம் வாசிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்றமாக இருக்கும். 8வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய். ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க, அதில் ஒரு தோல்வி உங்களுக்கு வரும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? ஆனால் யார் சந்தோஷப்படுவா? சத்துரு சந்தோஷப்படுவான். நம்ம ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுறோம், அது கை கூடலை, நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க, நீங்கள் அழுதுகிட்டு இருப்பீங்க. ஒரு கல்யாணமோ ஒரு வீடுகாமோ இடம் வாங்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு பிரயாசப்பட்டு அது ஃபெயிலியர் ஆகி போச்சு, ஏதோ ஒரு காரியம். ஆனால் சத்துரு சந்தோஷப்படுகிறான். இங்கே வார்த்தை வருது, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும். அல்லேலூயா. நம்ம அட்வான்ஸ் போட்டோம், இடம் முடிக்கலை, நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கோம். ஆனால் சத்துரு சந்தோஷப்படுறான். சத்துருவை நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அடுத்து வாசிக்கும் பொழுது 9வது வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை அவர் என்னை வெளிச்சத்தில், இருட்டில் இருக்கும்போது யாரும் பார்க்க முடியாது, ஒரு நாள் எல்லாரும் காணத்தக்க என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். யோசேப்பை சிறையிலிருந்து எல்லாரும் காணத்தக்க அளவுக்கு ஒரு நாள் கொண்டு வந்தது போல கொண்டு வருவார். 10வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர்
எங்கே என்று என்னோடு சொல்லுகிற சத்ருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவன் எங்கே? அசிரியன் எசேக்கியாவை பார்த்த கேள்வி. ஆண்டவர் எங்கே? சங்கீதக்காரனை பார்த்து 42வது சங்கீதத்தில் மக்கள் கேட்க கேள்வி, உன் ஆண்டவர் எங்கே? உன் ஆண்டவர் இருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும்ல, உன் ஆண்டவரும் கூட இல்லை, உன் ஆண்டவர் எங்கே? அப்படி சொல்லும் போதா சொல்லுகிறது, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அதாவது நடைபெறாத ஒன்று நடைபெற போகிறது, செயலிலே இல்லாத ஒன்று செயல்பட போகிறது. அல்லேலூயா. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எருசலேம் மதில நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நேபுகாத் நேச்சாரால அது ஆலயம் இடிக்கப்பட்டு மதில்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. இப்ப நம்ம ஒரு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், சுற்றி நமக்கு மதில் சுவர் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை, அதுக்கான ஜெபமும் இல்லை, கவனிங்க, பிரயாசமும் இல்லை. ஆனா மதில் இல்லை. எவ்வளவு வருஷமா இருக்கும்? அப்ப கவனிங்க, ஒரு ஆலயத்தை சுற்றிலே ஒரு காம்பவுண்ட் வால் போடுவதற்கு நம்ம எவ்வளோ ஜெபமோ பணமோ எவ்வளோ நமக்கு தேவைப்படுகிறது. எருசலேமினுடைய சுற்றுச்சுவர்களை எழுப்பணும் அப்படின்னா எத்தனை நபர்கள் வரணும், எத்தனை தேவைகள், அதுக்கு எத்தனை இடத்துல கதவுகள், தாழ்பால்கள், நிலைகள். ஒரு மனுஷனால செய்ய முடியாது. அந்த மதில்களை எடுப்பித்து கட்டவே முடியாது. ஆனா ஒரு நாள் வந்தது, 52 நாள்ல முழு அலங்கத்தையும் கட்டி முடிச்சாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவன் ஒரு டைம் இந்த ஆலயம், ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்தில் வேலை பார்க்கும் பொழுதெல்லாம், அது பெயிண்ட் அடிக்கிற வேலையாக இருந்தாலும் கட்டுற வேலையாக இருந்தாலும் இப்போவும் எப்போ வேலை வந்தாலும் உபவாசத்தோடு வேலை செய்கிறோம். இந்த ஆலயத்தை எல்லாமே நம்ம கட்டினதெல்லாம் உபவாசத்தோடு. மக்கள் உபவாசிக்கிறார்கள் இல்லையோ, ஊழியக்காரங்க நாங்கள் உபவாசிக்கிறோம். அடுத்த வாரம் பெயிண்டிங் ஒர்க்கு அப்படின்னா அந்த பெயிண்டிங் வேலை முடிகிற வரைக்கும் உபவாசம் தான் இருப்போம். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் உபவாசத்தோடய அலைகிறோம். கவனிங்க, உபவாசத்திலே கட்டினது. இந்த வேலை ஃபினிஷிங் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்தார். 21 நாளில் இந்த ஆலய வேலையை, அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வேலையை கர்த்தர் நமக்கு ஆச்சரியமாக முடித்து கொடுத்தார். 21 நாள் தான். இது எப்படி நடக்குன்னு தெரியாது. வந்தாங்க, அங்கே தங்கினாங்க, டக்குன்னு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஜாமா வந்தது, நிலம் சென்னையிலேருந்து வந்தது, கதவு சென்னையிலேருந்து வந்தது, எல்லாமே வந்தது. அப்போ தேவன் செயல்படும் பொழுது எல்லாம் நேர்த்தியாக என்ன பண்ணுறாரு? நமக்கு முடித்து கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேதம் அழகா சொல்லுது, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. நிறைய சூழ்நிலைகள் எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு என்ன பண்ணேன்னு யோசிக்கும் போது அழகா கட்டி கொடுத்துருவார். தேவைக்கு என்ன பண்ணும் போது அழகா தேவன் சந்திச்சிருவார். அப்போ தேவன் நாள் வருகிறதுனா தேவன் கிரியை செய்ய துவங்கி விட்டார் என்று அர்த்தம். அதுக்கடுத்து வாசிக்கும் போது, அந்த நாளிலே பிரமாணம் வெகு தூரமாய், நல்ல கவனிக்க, வெகு தூரமாய் பரவிப்போம். பிரமாணம் என்று சொன்னால் எல்லை என்கின்ற பொருள் உண்டு. அதுக்கு அதனுடைய கீர்த்தி, அதுல கிடைக்கக்கூடிய வெற்றி, எவ்வளோ தூரத்துக்கு தேவன் அதை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த பிரமாணம், அந்த எல்லை விஸ்தரிக்கப்படும், அந்த கீர்த்தி விஸ்தரிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் கட்டிக்க மாட்டாங்கப்பா எருசலேம் மதில்களை. உண்மையிலே இந்த வசனங்கள்லாம் நெகேமியாவுடைய நாட்களை வச்சு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. தீர்க்க தரிசன வாக்கியங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். உன் மதில்களை எடுப்பிக்க நாள் வருகிறது ஆண்டவரே, இந்த மதில்கள் எல்லாம் எங்களுக்கு எழுப்பிதாங்க. 52 நாள்ல அழகா ஒரு சரியான ரெக்கார்ட் பண்றாங்க பாருங்க. இந்த பிரமாணம் கட்டி முடிச்சிட்டாங்க,
அப்படிங்கிற அந்த பிரமாணம், அந்த எல்லை, அந்த தேவனுடைய கிரியை பல இடங்களுக்கு பரவுகிறது. சோர்ந்து போகாதீர்கள், சூழ்நிலைகளை கண்டு துவழ்ந்து விடாதீர்கள். வெற்றி சமீபத்தில் தான் இருக்கு. ஆகினால வேதம் சொல்லுகிறது நமக்கு, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யக்கூடிய நேரம் வருகிறது. இந்த இடத்துக்கான அற்புதமும் ஆண்டவர் நமக்கு செய்யும்படியான நாள் வருகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம நம்பிக்கையோடு இருப்போம், நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுவோம், நம்பிக்கையோட கண்ணீரை விதைச்சிருக்கோம், நம்பிக்கையோட அறுவடை செய்வோம். அதனால சோர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் என்னைக்கு நடக்கும், என்னைக்கு நடக்கணும், உங்களுடைய குடும்ப காரியங்களில் நீங்கள் மைண்டில் வைக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுவோம். நீங்கள் உழைங்க, நல்லா உழைங்க. உழைப்பதற்கு பலன் இருக்கிற வரைக்கும் தான் உழைக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யணும்னு நினச்சாலும் உங்களுக்கு பலன் இருக்காது. நல்லா உழைங்க. நல்லா பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறத சேர்த்து வைக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நான் முந்த நேரத்தை யோசித்தேன், எவ்வளோ கிறிஸ்தவ மக்கள் அந்த கடைசி நேரத்தில் நகை இல்லைன்னு அழுகுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 பவுன் அந்த பிள்ளை பிறந்த போது சேர்த்தாலும், அதாவது இது டவுரி கொடுக்கறது கிடையாது, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். நமக்கு அந்த சிந்தனைகள், எண்ணங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. உழைக்கிறதுக்கு பலன் எப்பொழுதுமே இப்படி இருக்காது. லாபம் எப்பவுமே கிடச்சிக்கிட்டு இருக்காது. ஒரு பள்ளம் வரும், ஒரு பஞ்சம் வரும், திடீர்னு ஒரு கொரோனா வரும், என்ன பண்ணுவீங்க? அதனால் ஒவ்வொரு நாளையும் கொடுக்கும்போது அந்த நாளை திட்டம் பண்ணி, ஜோம் பண்ணி, வருமானத்தை திட்டம் பண்ணி, அதில் ஒரு 10-20 சேமிப்பு சேர்த்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஊழியர்கள் நாங்கள் விசுவாச வாழ்க்கை, நாங்கள் எதுவுமே இதற்கு சேர்த்து வச்சது கிடையாது. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தரை நம்பி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. நிறைய காரியங்கள் சேமிப்பு குறித்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆகையினால எல்லாம் மைண்டில் வைக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு இடம் வாங்கினா கஷ்டப்படலை. இவ்வளோ வருஷம் சம்பாதிச்சதில் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா ஒரு மாதத்துக்கு சேர்த்து வச்சாலும் நீ எவ்வளோ நீ லட்சத்துக்கு அதிபதி. நம்ம அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோம். இனி செய்யணும். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. பிரமாணம் வெகு தூரம் பரவி போகின்ற வார்த்தையின்படி, அப்போ தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய துவங்குகிறார்னா நீங்கள் ஆண்டவருக்காக செயல்படணும். ஆண்டவர் கொடுக்குற பலனை வச்சு வீட்டில் தூங்கக்கூடாது, வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேலை பார்க்கணும். வேலைங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அதுக்குன்னு தேவனுடைய சபையை விட்டு, ஊழியத்தை விட்டுட்டு வேலை பார்க்குறத அவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவருக்கு 6 நாள் வேலை பார்க்குறியா, ஒரு நாள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஒரு சிறுவர் ஆராதனை நடத்தணும். இதெல்லாம் சின்ன சின்ன வேலை. ஆண்டவருக்கு ஒரு நாள் இந்த சரீர வேலை செய்யும் போது அடுத்த 6 நாளுக்கு இந்த சரீரம் என்னாகும்? ஞாயிற்றுக்கிழமை நிறைய கிறிஸ்தவங்க கரிஜா படிச்சு அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நாள் தூங்குவாங்க சொல்லுங்கள்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு வாக்குகளை கொடுக்கிறார், கேட்ச் பண்ணணும். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், பழச விட்டுருங்க. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய துவங்குகிற அந்த நாள் வந்து விட்டது. அதில் கிடைக்கக்கூடிய கீர்த்தி பல இடங்களுக்கு ஆண்டவர் அதை கொண்டு செல்வார். அதே போல தான் இந்த இட காரியங்களுக்காக ஆண்டு கொடுத்த வார்த்தை, உன் மதில்களை இடத்தை முடிக்கக்கூடிய நாள் வருகிறது. அல்லேலூயா. இந்த பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். இந்த எல்லை வெகு தூரம் பரவி போகும். ஆண்டவர் நமக்கு அதை செய்வார், உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அப்படி எழுந்திருப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நேரம் கிடைத்தால் ஒரு 1/2 மணி நேரம் நாளைக்கு துதி ஆராதனைக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பங்கெடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 10வது மாதத்திலே எங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, எனக்காக ஆமென், அல்லேலூயா. யோபு சொன்னது போல எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அதற்கான காலத்தையோ சமயத்தையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் அந்த வார்த்தைகள் மூலம் உன் மதில்களை எல்லாம் எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்ற வார்த்தையை கொடுத்திருக்கீங்களே. சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, இப்பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை ஜீசஸ் என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே மறவாமல் இணைப்பவரே இயேசையா நிறைவேற்றி ஜீசஸ் மறவாமல் இணைப்பவரே இயேசையா. செத்த தெய்வத்தை ஆராதிக்கவல்ல, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடைய இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர் இந்த காலை நேரத்தில் நம்மளோடு பேசியிருக்கிறார். உன் மதில்களை எல்லாம் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். சோர்ந்து போகாத. உன்னுடைய ஜெபம், பரிசுத்தம், ஆதி அன்பு, ஆதி வைராக்கியம் எல்லாவற்றிலும் நீங்க தீவிரம் காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.